டயர்டாக இருந்துச்சு, நல்லா தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா அந்த பேசியிருந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு போல. ஸோ அந்த காவி குரூப்ஸும் அண்ணனின் சில தம்பிகளும் கொஞ்சம் இறக்கப்பட்டு இந்த வீடியோ ட்ரெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எனக்கு இல்லைடா, உங்களை நினச்சி அசிங்கமாக இருக்குது. ஏன்னா 1947 வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான், காங்கிரஸ் கவர்மெண்ட் நேரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபயர் விட்டு எடுத்துறீங்களா? 2 வருஷமும் 11 மாதமும் கஷ்டப்பட்டு அம்பேத்கர்ன்ற அந்த மனுஷன் வந்து சட்டத்தை எழுதி முடிச்சு நவம்பர் மாதம் 1949 போய் சப்மிட் பண்ணிட்டு 1950 ஜனவரி 26 அதை வந்து நடைமுறைப்படுத்தி சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தனால தான் வந்து நம்ம குடியரசு தின விழாவை கொண்டாடுறோன்ற பேசிக் சென்ஸ் கூட இல்லாம, பெரியார் உயிரோடு இருக்கும்போது பெண்களுக்கு சொத்து உரிமையே இல்லையே, தந்தை வழி சொத்து அனுபவிக்கிறதுக்கான உரிமை மகன்களுக்கு தான் இருந்துச்சு, மகள்களுக்கு இல்லையே, மனைவிக்கும் விதவிகளுக்கும் வேணா வந்து கணவன் சொத்து அனுபவிக்கிறதுக்கான முறை வேணா இருந்துச்சே தவிர வந்துட்டு ஒரு மகள்களுக்கு வந்து அப்பா சொத்து அனுபவிக்கிறதுக்கான உரிமையே இல்லையே, நம்ம இப்படி பேசலாமா, இப்படி ஃபயர் விடலாமான்ற அசிங்கமே இல்லாம பக்கத்து ஸ்டேட்காரன் எவனாச்சும் பார்த்து அதுல எவனாவது ஒரு அறிவாளியா இருந்து என்னடா தமிழ்நாட்டில் இவ்வளவு முட்டாப்பள்ளிகள் இருக்கானுங்களான்னு நினைச்சிட்டு ஏதாவது நினைச்சிட்டா நம்மளுக்கு தானே அசிங்கம். அதை விட டிவிக்கே ஃபிளாக போட்டு ஒரு பையன் வந்து என்ன திட்டிட்டு இருக்கான், விஜய் வந்து நீங்க ட்ரோல் பண்றீங்க தம்பி, உனக்கும் சேர்த்து தான் நான் பேசுறேன், உங்களோட கொள்கை தலைவரும் பெரியார் தாயா, அந்த கமெண்ட்ல போய் ஃபயர் விடாதயா, 4 பேர் சிரிப்பாங்க.